அனைவருக்கும் வணக்கம். எண்ணங்களில் விருப்பு வெறுப்பை மட்டும் நீக்கிவிட்டு வாழ்வது எளிதா அல்லது எண்ணங்களை டோட்டலாக நிறுத்துவது எளிதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா நான் பூபதி நான் சொன்னதுல நிறைய விஷயங்கள்ல மாறுபட்டு வருவேன். எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் கேர்ஃபுல்லா கவனிங்க. கடைசியில டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே ஆன்சர் சொல்லிடுறேன். எண்ணங்கள் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் கடினம் அப்படிங்கிறத நான் ஆன்சராகவே டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்போ எண்ணங்களை சுத்திகரிக்காம எண்ணங்களை நிறுத்துறதுன்றது இம்பாசிபிள். ஃபர்ஸ்ட் நீ எண்ணங்களை சுத்திகரிச்சா மட்டும்தான், எண்ணங்களை சுத்திகரிக்கவே முடிஞ்சா மட்டும்தான் எண்ணங்களை ஸ்டாப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே உனக்கு வரும். அதனால தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நீங்க எண்ணங்களை சுத்திகரிக்கும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இதற்கு உபயோகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கர்மயோகம் பிளஸ் பக்தி யோகத்தினுடைய முதல் படி. இப்போ எண்ணங்கள்ல எக்கச்சக்கமான விருப்ப இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடிக்ஷன் அப்படின்னு இருக்கு. இந்த அடிக்ஷன்ல நீங்க அடிக்ஷன்லயே இருந்துகிட்டு ஆனா அதுல ஒட்டாம மட்டும் நான் இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பாசிபிளான ஒரு ஸ்டேட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணங்களை சுத்திகரிக்க ஆகணும். எல்லா அடிக்ஷன்ஸையும் நான் நீக்கி ஆகணும். அடிக்ஷன்ஸ் விருப்பு அப்படிங்கிறது டோட்டலா நீக்கினதுக்கு அப்புறம் தான் எந்த விஷயத்திலையும் ஒட்டாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியே சாத்தியம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, அப்போ எல்லா எண்ணங்களிலும் இருக்கின்ற அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாம் நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு குடிக்கு அடிக்ட் ஆயிட்டான், இல்ல ஒரு பொண்ணுக்கு அடிக்ட் ஆயிருக்கான், எத்தனையோ விஷயங்களுக்கு சாப்பாட்டுக்கு அடிக்ட் ஆயிருக்கும், அப்ப நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இந்த அடிக்டான விஷயத்துல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதுல நீங்க சரண்டர்ல இருந்துக்கோங்க, நீங்க சாட்சியா இருந்துக்கோங்க, நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அடிக்ஷன்னாலே அது தப்புன்னு ஆயிடுச்சு, அதுல இருந்து வெளியே வந்தாகணும். அப்ப என்ன செய்யணும்? நான் மைண்டை டைவர்ட் பண்றது அப்படிங்கிறதான் என்ன சொல்றாரு? எண்ணங்களை டோட்டலாலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அது கண்ணாபின்னா நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அது இழுத்துட்டு போற திசையில நீ போகாத, நீ ஒரு வேற திசையில டைவர்ட் பண்ணு. அப்ப அதுக்கு என்ன டெக்னிக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, கர்மயோகத்தையும் பக்தியினுடைய ஃபர்ஸ்ட் நிலையையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. கர்மயோகம் சேவை. அப்போ உன் மனம் முழுக்க இந்த உலகத்திற்கு ஏதோ ஒரு வகையில நான் சேவை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலன் மேல அக்கறையே இல்லாம 4 பேருக்கு உபயோகமா நான் சேவை பண்ண போறேன்னு சொல்லிட்டு உன் மைண்டை ஃபுல்லாவே லவ் ஆல் அப்படிங்கிற அந்த பிரின்சிபலை நோக்கி டைவர்ட் பண்ணு அப்படிங்கிறது. உன் மைண்டை நீ சும்மா நிறுத்துறேன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அடிக்ட் ஆயிருக்கிற நோக்கி உன்னை இழுத்துட்டு போயிட்டு அதை நிறுத்தாது. அதை நீ உன் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போ, அது இஷ்டத்துக்கு நீ போகாத, உன் இஷ்டத்துக்கு அது இழு அப்படிங்கிறாரு. அப்ப இழுக்கிறதுக்கு அதை கர்மயோகத்தை யூஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ பலனை எதிர்பார்க்காம நீ சேவையில் முழு மனதில் முழு நேரமும் ஈடுபட்டு கொண்டே இருந்தால், அப்போ உன் சிந்தனை ஃபுல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஈகோ கரைய ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கலி உன்னுடைய அடிக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆக ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த டெக்னிக் என்ன சொல்ல தர்றாரு? கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே பலனை எதிர்பார்க்காத அப்படின்னா பலன் என் கையில இருக்கு, எவன் கையில இருக்கு அதை புரிஞ்சுக்கோ. இறைவன் யாருன்னு புரிஞ்சுக்கோ. இந்த இறைவன் கையில் பலன் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னா அப்புறம் இறைவன் மேல ஒரு பக்தியை ஸ்லைட்டா கிரியேட் பண்றாரு. அவன் மேல பக்தியை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா உன்னுடைய மொத்த ஆசைகளையும் கொண்டு போயிட்டு அங்க திசை திருப்பு அப்படிங்கிறாரு. இப்ப சதா சர்வ காலமும் நாம ஸ்மரணம் பண்ணு, பக்தி பண்ணு, பஜனை பண்ணு, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு. நீ உனக்கு என்னடா உன் மனசுல இருந்துகிட்டு சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதானே. ஆனா எக்கச்சக்கமான நிஷித்த கர்மங்கள்னு தெளிவா கர்மயோகத்திலேயே சொல்லியிருப்பாருங்க. அதாவது வேதத்திற்கு புறம்பான கர்மங்கள், நிஷித்த கர்மங்கள் அறவே ஒழித்து விட்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெளிவா கூடிட்டு காட்டியிருக்காருன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அந்த அறவே ஒழிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை ஃபுல்லா பக்தியில டைவர்ட் பண்ண, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, 24 மணி நேரம் நாமஸ்மரணம் பண்ண, பக்தர்கள் கூட்டத்திலேயே இரு. சோ இந்த மாதிரியான சத் சங்கத்திலேயே இரு. சோ இந்த மாதிரியான விஷயங்களே நீ படிப்படியா நீ பண்ணிட்டே வந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய அந்த அடிக்ஷன், அது எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவனுடைய அந்த வேட்கை, அந்த அடிக்டிவ் லெவல் கம்மி ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அவனுடைய மனசு இந்த ஆலி ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம், அடிக்ஷன்ல இருந்து மீள்றதுக்கு ஒரே டெக்னிக் என்னன்னா ஆலி ஸ்டேஜுக்குள்ள போகணும் அப்படின்னு. ஆலி ஸ்டேஜ்னா என்ன? இந்த உலகத்துல எல்லாமே இறைவன் நமக்காக படைச்சிருக்கான், எல்லாத்துலயுமே ஈக்குவலா அது ஒரு ரசனையோடு நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறது அப்படிங்கிறத விட நீங்க உங்கள் மனம் ஈஸியா அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள், ஈஸியான மனசுக்கு பிரச்சனையே என்னன்னா அதுக்கு சுலபமா அடிக்ட் ஆயிடுறது தானே. அப்போ அந்த அடிக்ட் ஆயிரும் அப்படின்னா நீ இறைவன்ட்டு அடிக்ட் படுத்திடு, சேவைக்காக உன் மனசை அடிக்ட் படுத்திடு. இந்த அடிக்ஷன் அந்த அடிக்ஷனை தூக்கிடும் அப்படிங்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக.
பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ உன்னுடைய எல்லா அடிக்ஷனும் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீ இறைவனை பற்று. அப்ப எப்பயுமே வந்து அவன் நாமஸ்மரணை பண்றது, பஜனை பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களோட உன் மைண்டை டைவெர்ட் பண்ண. இப்படி நீ பண்ணிட்டே வந்த அப்படின்னா கொஞ்ச காலத்துல இந்த உன்னுடைய அடிக்டிவ் நேச்சர்ஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும், உன்னுடைய ஈகோயிஸ்டிக் நேச்சர் வந்து கரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நீ வந்து பூரண சரணாகதிக்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயலாற்றுன்னு கர்மயோகத்திலேயே சொல்லிட்டார், வாஸ்தவம் தான். பட் பூரணமா எப்ப செயலாற்ற முடியும்னா இந்த விஷயத்துல நீ கான்ஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்த அப்படின்னா ஒரு கட்டத்துல உன்னுடைய பக்தி இம்ப்ரூவ் ஆக ஆட்டோமேட்டிக்கலி அந்த பூரண சரணாகதி அப்படிங்கிறது வரும். பூரண சரணாகதி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேல நீங்க ஞானமும் பக்தியும் ஒன்னாயிடும். நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாமல் பக்தன் செயலாற்றுவான். அப்ப பக்தன் அதுக்கப்புறம் வந்து என்ன வேணா பண்ணலாம், என்ன எப்படி வேணா பண்ணுவான். ஆனா அது வந்து 100% பர்ஃபெக்டா தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவனுடைய மைண்டை டேக் ஓவர் பண்ணிருக்கிறது இறைவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அங்க வந்து அடிக்ஷன் இருக்கு, அடிக்ஷன் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ இட் ஹஸ் பீன் டோட்டலி டேக் ஓவர் பை தி காட். அப்போ வந்து அவன் சாட்சியாக இருந்த அழகாக தன்னையே தான் வேடிக்கை பார்ப்பது, தன்னை இறைவன் ஆட்டுவதை தான் அழகாக வேடிக்கை பார்ப்பது என்ற ஒரு அற்புத நிலைக்கு எப்ப என்ட்ரி ஆக முடியும்னா அப்பதான் என்ட்ரி ஆக முடியும். அந்த நிலையில தான் நீ எண்ணங்களே ப்ரொடியூஸ் பண்ணாத நிலைக்கே போக முடியும். அது வரைக்கும் கான்ஸ்டன்டா உன் எண்ணங்களை நீ சுத்திகரிச்சிருக்கிறதுக்காக எண்ணங்களை உற்பத்தி பண்ணிதான் ஆகணும். என்ன மாதிரி எண்ணங்கள்? நாமஸ்மரணம்ங்கிறது அல்லது பக்தி பஜன் பாடுறது அப்படிங்கிறது, இறைவன் கதைகளை கேட்பது, இறைவன் கதைகளை நீ சொல்லுவது அல்லது சத்தங்கத்திலே இருப்பது, எல்லாத்துக்கும் மனசை பயன்படுத்திக்கிட்டே இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன் மனதில் உள்ள எல்லா அடிக்ஷன்ஸும் கரையும். கரைஞ்சதுக்கு அப்புறம் பூரண சரணாகதி வரும். பூரண சரணாகதி வந்த மொமெண்ட்ல உனக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னா நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாம நீ சாட்சி பாவனையில அப்பதான் இருக்க முடியும். எடுத்தவொடனே எங்க இந்த இவ்வளவு அடிக்ஷன்ல இருக்கும்போது சாட்சி பாவனையில் இருக்கிறதா, இவ்வளவு அடிக்ஷன்ல இருக்கும்போது சரணாகதி ஆவதா? இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள். ஸோ இந்த ஒரு கருத்தை மட்டும்தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் என்னுடைய கருத்து என்னன்னா, எண்ணங்கள் இன்றி வாழ்வதை விட எண்ணங்களோடு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்வது திறந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிசியலி எக்கச்சக்கமான விருப்பு வெறுப்பு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் முதற்கண் அந்த விருப்பு வெறுப்பை களையும் பொருட்டு எண்ணங்களோடே ஆனால் திசை திருப்பி சரியான திசையில் அவன் எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு அவன் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தால் அவன் விருப்பு வெறுப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பூரண சரணாகதி நிலை வரும்போது, அந்த ஞானம் பிறக்கும் போது அவன் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செயலாற்றும் வல்லமையை பெறுகிறான். எண்ணங்களே இல்லாமல் அவன் பாடி மனசு இயங்குவதை அழகாக இவன் ரசிப்பான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஞானேஸ்வரி எழுதுனது நான் எழுதலன்னு ஸ்ட்ராங்கா டிக்ளேர் பண்ணியிருக்காரு. எல்லா ஞானிகளுமே தான் செய்கிறேன் என்ற ஃபீலிங்ல இருந்து எதையுமே செய்யல. இட் நேச்சுரலி கம்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ப்ராசஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புத நிலை அப்படிங்கிறது எடுத்த ஒண்ணு வராது. ஸோ தேர்ஃபோர் அந்த நிலையை நீங்க அடையிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கர்மயோகம் பக்தி யோகம் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க போனீங்க அப்படின்னா இந்த அடிக்ஷன்ல இருந்து மீண்டும் நாம் அந்த நிலையை அடைய முடியும் என்பது எனது பதிலாக நான் வைக்கிறேன்.